தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். இறையுறவில் மனதிடுவோம் இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள். உலகில் சென்று பலன் தரவே கூடுங்கள். உதயமாக இனிய உறவு வாருங்கள். உலகில் சென்று பலன் தரவே கூடுங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். நாம் பரம நன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். நாம் பரம நன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்கள் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health, Velanganni. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை விசுவாசிகளே, மதிப்பிற்குரியவர்களே, இன்றைய திருப்பாடல் 139 தாவீது அரசர் பின்வருமாறு பாடுகிறார். ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கிறீர். நான் அமர்வதையும் எழுவதையும் அறிந்திருக்கிறீர். தொலைவிலிருந்தே என் உணர்வுகளை எல்லாம் நீர் உய்த்துணர்கின்றீர். உமது ஆற்றலை விட்டு நான் எங்கே செல்லக்கூடும் என்று திருப்பாடல் 139 பாடுகிறார். கடவுள் நம்மை முழுவதுமாக அறிந்து வைத்திருக்கிறார். நம்முடைய உணர்வுகளை எல்லாம் உய்த்துணர்கின்ற கடவுளாக எப்போதும் இருக்கிறார் என்ற உணர்வோடு இத்திருப்பலியிலே பங்கெடுப்போம். கடவுளின் அருளை பெற்றுக்கொள்ள தடையாக இருக்கிற பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும்
நான் பாவியென ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இறையாவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். 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 மன்றாடுவோமாக. அனைத்தையும் படைத்தாலும் இறைவா, திருத்தூதர்கள் என்னும் பாறை மீது உறுதியாக கட்டப்பட்ட உமது திரு அவையின் மேல் பாதாளத்தின் வாயில்கள் வெற்றி கொள்ள ஒருபோதும் நீர் அனுமதிப்பதில்லை. இவ்வாறு திருத்தந்தை புனித பெரிய சிங்கராயரின் பரிந்துரையால் உமது திரு அவை உண்மையில் நிலைத்து நின்று நீடித்த அமைதியில் வளமை பெற அருள் தாரும். உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைமகனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். மண்ணுலகை ஆள்பவர்களே, நீதியின் மேல் அன்பு செலுத்துங்கள். நன்மனதுடன் ஆண்டவரை பற்றி நினைத்திடுங்கள். நேர்மையான உள்ளத்துடன் அவரை தேடுங்கள். அவரை சோதியாதோர் அவரை கண்டடைகின்றனர். அவரை நம்பினோருக்கு அவர் தம்மை வெளிப்படுத்துகின்றார். நெறிக்கட்ட எண்ணம் மனிதரை கடவுளிடமிருந்து பிரித்துவிடும். அவரது ஆற்றல் சோதிக்கப்படும் பொழுது அது அறிவிலிகளை அடையாளம் காட்டிவிடும். வஞ்சனை நிறைந்த ஆன்மாவில் ஞானம் நுழைவதில்லை. பாவத்திற்கு அடிமையான உடலில் ஞானம் குடிகொள்வதில்லை. நற்பயிற்சி பெற்ற உள்ளம் வஞ்சனையின்றி விலகியோடும். அறிவற்ற எண்ணங்களை விட்டு அகலும். அநீதி அணுகுகையில் அது நாணி ஒதுங்கும். ஞானம் மனித நேயமுள்ள ஆவி. ஆயினும் இறைவனை பழிப்போரை அது தண்டியாமல் விடாது. கடவுள் அவர்களுடைய உள் உணர்வுகளின் சாட்சி. உள்ளத்தை உள்ளவாறே உற்று நோக்குபவர். நாவின் சொற்களை கேட்பவரும் அவரே. ஆண்டவரின் ஆவி உலகை நிரப்பியுள்ளது. அனைத்தையும் ஒருங்கிணைக்கும் அந்த ஆவி ஒவ்வொரு சொல்லையும் அறிகின்றது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 139. பல்லவி. என்றும் உள்ள வழியில்
என்னை நடத்தும் ஆண்டவரே. என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தும் ஆண்டவரே. என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதையும் எழுவதையும் நீ அறிந்திருக்கின்றீர். என் நினைவுகளை எல்லாம் தொலைவிலிருந்தே உய்த்துணர்கின்றீர். நான் நடப்பதையும் படுப்பதையும் நீ அறிந்துள்ளீர். என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தும் ஆண்டவரே. என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தும் ஆண்டவரே. உமது ஆற்றலை விட்டு நான் எங்கே செல்லக்கூடும்? உமது திருமுன்னிலையிலிருந்து நான் எங்கே தப்பி ஓட முடியும்? நான் வானத்திற்கு ஏறி சென்றாலும் நீர் அங்கே இருக்கின்றீர். பாதாளத்தின் படுக்கையை அமைத்துக் கொண்டாலும் நீர் அங்கேயும் இருக்கின்றீர். என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தும் ஆண்டவரே. என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தும் ஆண்டவரே. என்னை நடத்தும் ஆண்டவரே. வாழ்வின் வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள். உலகில் ஒளிரும் சுடர்களாக துளங்குவீர்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்காஸ் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு தம் சீடர்களை பார்த்து கூறியதாவது: பாவச் சோதனை வருவதை தவிர்க்க முடியாது. ஆனால் ஐயோ, அதற்கு காரணமாயிருப்பவருக்கு கேடு. அவர் இச்சிறியோரில் எவரையாவது பாவத்தில் விழச் செய்வதை விட அவ்வாறு செய்பவரது கழுத்தில் ஓர் எந்திரக் கல்லை கட்டி அவரை கடலில் தள்ளிவிடுவது அவருக்கு நல்லது. எனவே
நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களுடைய சகோதரர் சகோதரிகளில் ஒருவர் பாவம் செய்தால் அவரை கடிந்து கொள்ளுங்கள். அவர் மனம் மாறினால் அவரை மன்னியுங்கள். ஒரே நாளில் அவர் 7 முறை உங்களுக்கு எதிராக பாவம் செய்து 7 முறையும் உங்களிடம் திரும்பி வந்து நான் மனம் மாறிவிட்டேன் என்று சொல்வாரானால் அவரை மன்னித்து விடுங்கள். திருத்தூதர்கள் ஆண்டவரிடம், எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று கேட்டார்கள். அதற்கு ஆண்டவர் கூறியது, கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த காட்டு அத்திமரத்தை நோக்கி, நீ வேரோடு பெயர்ந்து போய் கடலில் வேரூன்றி நில் என கூறினால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அவரை நம்பினோருக்கு அவர் தம்மை வெளிப்படுத்துகின்றார். இன்றைய முதல் வாசகம் சாலமோனின் ஞான புத்தகம் 1 அதிகாரம் 2வது வசனம். இறைவிசுவாசிகளே, மதிப்புக்குரியவர்களே, கடவுளை நாம் நம்புகிற போது அவரை நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஏராளமான நிகழ்வுகளிலே கடவுள் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை விவிலியத்திலே நாம் வாசிக்கிறோம். அருளப்ப நற்செய்தியிலே 11வது அதிகாரத்தை நாம் வாசித்தோம் என்றால் 17 44 முடிய உள்ள அந்த பகுதி நம்புவோர் வாழ்வர் என்று தலைப்பிடப்பட்டு எழுதியிருக்கும். நம் எல்லோருக்கும் தெரிந்த நிகழ்வுதான். மார்த்தா, மரியா, லாசர். லாசர் உயிர் நீத்து விடுகிறார். மார்த்தா இயேசு வருவதை அறிந்து ஓடிப்போய், நீ இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான், உன் சகோதரன் உயிர் தள்ளுவான், இறுதி நாளில் அவன் உயிர் தள்ளுவான் என்பது எனக்கு தெரியும் ஆண்டவரே. இயேசு திரும்ப பேசுகிறார், உயிர் தள்ளுதலும் வாழ்வும் நானே, என்னை நம்புவோர் இறப்பினும் வாழ்வார்கள். இதை நம்புகிறாயா? ஆம் ஆண்டவரே, நீரே மெசியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என்று நான் நம்புகிறேன். உயிர் நீத்த லாசரை கல்லறையில் வைத்து 4 நாட்கள் ஆயிற்று. இயேசு கல்லறைக்கு செல்கிறார். கல்லறை வாயிலை திறந்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். மார்த்தா அவரை பார்த்து, ஆண்டவரே, 4 நாள் ஆயிற்றே, நாற்றம் அடிக்குமே. மறுபடியும் இயேசு பேசுகிறார். 40வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நீ நம்பினால் கடவுளின் மாட்சியை காண்பாய் என்று நான் உன்னிடம் கூறவில்லையா? நீ நம்பினால் கடவுளின் மாட்சியை காண்பாய். இயேசு அண்ணாந்து பார்த்து, தந்தையே, நீர் என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்ததற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நீர் எப்போதும் என் வேண்டுதலுக்கு செவி சாய்க்கிறீர் என்பது எனக்கு தெரியும். ஆயினும் சூழ்ந்து நிற்கும் இக்கூட்டம் நம்பும் பொருட்டே நான் இப்படி சொன்னேன். ஒருபுறம் மார்த்தா இயேசுவை நம்புகிறார், இன்னொரு புறம் இயேசு கடவுளிடம் தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார். நீர் எப்போதும் என்னுடைய வேண்டுதலுக்கு செவி சாய்க்கிறீர் என்பது எனக்கு தெரியும். அவருடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார். இவ்வாறு சொன்னபின், லாசரே வெளியே வா என்று உரத்த குரலில் கூறினார். இறந்தவன் உயிரோடு வெளியே வந்தார்.
கட்டுக்களை அவிழ்த்து அவனை போக விடுங்கள் என்று இயேசு சொன்ன அந்த அற்புதமான நிகழ்வு விவிலியத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நம்பினால் கடவுளின் மாட்சியை நாம் காண்போம். அருளப்பு நற்செய்தியிலேயே 9வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். பிறவியிலேயே பார்வையற்ற குருடன் ஒருவன். எல்லாரும் அவனை ஏளனம் செஞ்சிருக்காங்க. இவன் என்ன பாவம் செஞ்சானோ இப்படி ஒரு நோய் இவனுக்கு, இவங்க அப்பா அம்மா என்ன பாவம் செஞ்சாங்களோ இப்படி ஒரு நோய் இவனுக்கு. சீடர்கள் இயேசுவை பார்த்து கேட்கிறார்கள், இயேசுவே, இவன் குருடனாக பிறப்பதற்கு இவன் செய்த பாவம் காரணமா, இவன் பெற்றோர் செய்த பாவம் காரணமா? இயேசு அருமையாக சொல்லுகிறார், இவன் செய்த பாவமும் அல்ல, இவன் பெற்றோர் செய்த பாவமும் அல்ல, கடவுளின் செயல் வெளிப்படும் பொருட்டே அவன் இப்படி பிறந்தான். அதற்கு பிறகு இயேசு தரையில் உமிழ்ந்து உமிழ்நீரால் சேறு உண்டாக்கி அவன் கண்களில் பூசி சிலோவாம் குளத்தில் போய் கழுவும் என்றார். ஏற்கனவே குருடன், பிச்சை எடுத்துட்டு இருக்கான், கண்ணு தெரியாது. இயேசுவின் மீது முழு நம்பிக்கை கொண்டு சிலோவாம் குளத்திற்கு சென்று கழுவி திரும்பி வந்தான், நோய் நீங்கி நலமாயிருந்தான் என்று வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாமளும் நிறைய நேரத்தில் கஷ்டத்துக்கு பிரச்சனைக்கெல்லாம் ஆளாகிறப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன பாவம் செஞ்சானோ அவன் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறான், இல்லை உங்கள் அப்பா அம்மா என்ன பாவம் செஞ்சாங்களோ இவன் அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறான். நாம் நினைத்து கொள்ள வேண்டிய ஒன்றே ஒன்று, ஆண்டவரே நான் உன்னை நம்புகிறேன். நம்பிக்கையோடு தான் அவன் போனான். அவனா போய் இயேசுவை குணப்படுத்துக்குன்னு கேட்கல. இயேசுனார் சொன்னார், நம்புறான், போறான். கடவுளின் செயல் நம் வாழ்வில் வெளிப்படும் பொருட்டே சில துன்பங்களுக்கு நாம் ஆளாக்கப்படுகிறோம், சில வேதனைகளை நாம் சுமந்து செல்கிறோம். கடவுளின் செயல் நாம் நம்புகிற போது நம்முடைய வாழ்விலே வெளிப்படும். மார்க்கு நற்செய்தியிலே 5வது அதிகாரத்தை நாம் வாசித்தோம் என்றால் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச நிகழ்வு தான். 25 34 முடிய உள்ள அந்த பகுதியிலே 12 ஆண்டுகளாக உடல் சுகம் இல்லாத ஒரு பெண் தன்னிடம் இருக்கிற எல்லா சொத்தையும் பல மருத்துவரிடம் செலவழித்தும் ஒரு பயனும் இல்லாமல் மிகுந்த வேதனைப்பட்டார். அவருடைய நிலைமை மிகவும் கேடுற்றது என்று நாம் அந்த பகுதியிலே வாசிக்கிறோம். இயேசு வழியாக செல்லுகிறார் என்று கேள்விப்பட்டு கூட்டத்திற்குள்ளே சென்று இயேசுவின் ஆடையை பின்னிருந்து தொடுகிறார். ஏனென்றால் நான் இயேசுவின் மேலாடையை தொட்டாலே போதும் நலம் பெறுவேன் என்று அவர் எண்ணிக்கொண்டார். தொட்டார், தம் உடலிலே நோய் நீங்கி நலம் பெற்றதை உணர்ந்தார். இயேசு தம்மிடமிருந்து வல்லமை வெளியேறியதை உணர்ந்தவராய், யார் என்னை தொட்டது என்று கேட்கிறார். எவ்வளவு பெரிய கூட்டம், பெருந்திரளான கூட்டம். நிறைய பேர் இயேசு மேலே தொட்டிருப்பாங்க, நிறைய கையோ காலோ அவருடைய ஆடையோ நிறைய பேர் மேலே பட்டிருக்கும். ஆனால் யாரும் தொறப்ப இயேசுனாரு என்னிடமிருந்து வல்லமை வெளியேறியது என்று சொல்லவில்லை. இந்த பெண் தொட்ட போதுதான் என்னிடமிருந்து வல்லமை வெளியேறியது என்று அவர் உணர்கிறார். பயந்துக்கிட்டே இந்த பொண்ணு வந்து முன்னாடி நிற்கிது, நடந்ததெல்லாம் சொல்லுது. மகளே அஞ்சாதீர், உனது நம்பிக்கை உன்னை நலமாக்கிற்று, நோய் நீங்கி நலமாயிரு என்கிறார். அவரும் மகிழ்வோடு தன்னுடைய வீடு திரும்புகிறார் என்று வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஆண்டவரை அணுகுகிற போது அவருடைய மாட்சி நம்முடைய வாழ்விலே வெளிப்படும், அவருடைய செயல் நம்முடைய வாழ்விலே வெளிப்படும், அவருடைய வல்லமை நமக்காக அவரிடமிருந்து வெளியேறி வரும் என்பதை நாம் முழுமையாக ஏற்றுக்கொண்டுதான் இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம். பல பேர் தொலைக்காட்சி பற்றியில் சமூக ஊடகங்களை பார்த்துட்ருக்கேன். நம்பிக்கை இல்லாமல் நம்ம இந்த கோயிலுக்கு வருவோமா?
நான் இயேசுவின் ஆடையை தொட்டாலே போதும் சுகம் பெறுவேன் என்று அந்த பெண் நம்பியதைப் போல இந்த கோயிலில் வந்து காலெழுதி எடுத்து வச்சுட்டு போனா போதும், ஆரோக்கியமாதா ஆண்டவர் என் வேண்டுதலை நிறைவேற்றிடுவார், என்னை சுகப்படுத்துவார் என்ற ஆழமான விசுவாசத்தோடு தானே இந்த ஆலயத்திற்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்விலும் கடவுளின் மாட்சி வெளிப்படும். உங்களுக்காகவும் கடவுள் செயல்படுவார். உங்களுக்காக கடவுளின் வல்லமை இந்த ஆலயத்திலிருந்து கண்டிப்பாக புறப்பட்டு வந்து உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றும். மீர்கா புத்தகத்திலே 7வது அதிகாரத்திலே 5 to 7 முடிய உள்ள இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். உனக்கு அடுத்திருப்பவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டாம். ஒரு பிரச்சனை, கஷ்டம், இப்பொழுதே திகில் என்று அந்த பகுதி ஆரம்பிக்கிறது. இப்பொழுதே திகில். ஒன்றுமே தெரியாத ஒரு நிலைமையில் நீங்கள் இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீங்க. அப்போ மீகா பேசுகிறார், உனக்கு அடுத்திருப்பவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டாம், உன் தோழனிடத்தில் நம்பிக்கை வைக்க வேண்டாம், உன் மனைவிக்கு முன் உன் வாய்க்கு பூட்டு போடு. உன் மனைவியும் நம்பாத, உன் கணவனையும் நம்பாத. ஒருவர் வீட்டில் உள்ளவரே அவருக்கு பகைவராக மாறுவார். கணவன், மனைவி, பிள்ளை, உங்கள்கிட்ட கூட இருக்கவங்களே, உன் குடும்பத்தினர்களே உங்களுக்கு பகைவராக மாறுவார்கள். தொடர்ந்து அவர் எழுதுகிறார், நானோ ஆண்டவரை நோக்கி இருப்பேன், என்னை மீட்கும் என் கடவுளுக்காக காத்திருப்பேன், என் கடவுள் எனக்கு செவி சாய்த்தருள்வார் என்று தன்னுடைய நம்பிக்கையை அற்புதமாக வெளிப்படுத்துவார். நீங்கள் அப்படிப்பட்ட சூழலுக்கு தள்ளப்படுகின்ற போதெல்லாம் கஷ்டம், பிரச்சனை, வேதனை, நெருக்கடி, இப்படி நீங்கள் தள்ளப்படுகிற போதெல்லாம் உங்கள் உள்ளத்திலே நம்பிக்கையை இப்படித்தான் வெளிப்படுத்த வேண்டும். ஆண்டவரே, நான் உன்னை நோக்கி இருக்கிறேன், என்னை மீட்பா என்று நான் காத்திருக்கிறேன், என் கடவுளே நீ எனக்கு செவி சாய்ப்பா என்று நான் இன்னும் நம்புகிறேன் என்று நான் நம்புகிற போது கடவுளின் மாட்சி நமக்காக வெளிப்படும். செக்கரியா புத்தகத்திலே 9வது அதிகாரத்திலே 12வது வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம், நம்பிக்கையோடு காத்திருக்கும் சிறை கைதிகளே. பாபிலோனிய தேசத்தில் எல்லாம் அடிமைகளாக யூதர்கள் இருக்கிறார்கள். எப்பயாவது இங்கேருந்து நம்ம தப்பிச்சு போய் இங்கேருந்து விடுதலை பெற்று போய் நம்முடைய தேசத்தை அடைந்து நாம் மகிழ்வோடு வாழ மாட்டோமா என்ற ஏக்கமான சூழ்நிலை இஸ்ரேல் மக்கள் இருந்தபோது அவர்களை பார்த்து கடவுள் பேசுகிறார், நம்பிக்கையோடு காத்திருப்பவர்களே, உங்களுடைய அரணுக்கு திரும்பி வாருங்கள், 2 மடங்கு நன்மைகளை நான் உங்களுக்கு தருவேன் என்று நான் இன்று உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று கடவுள் பேசுவார். நீங்களும் நம்பிக்கையோடு காத்திருக்கிறீர்கள். ஆண்டவர் எனக்கான செயலை எனக்காக செய்து கொடுப்பார். ஆரோக்கிய மாதா என்னுடைய தேவையை நிறைவேற்றுவார் என்று நம்பிக்கையோடு காத்திருக்கிறீர்கள். உங்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நம்பிக்கையோடு காத்திருப்பவர்களே, 2 மடங்கு நன்மைகளை நான் உங்களுக்கு தருவேன் என்று இன்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்புங்கள், கடவுளின் மாட்சி உங்களுக்காக வெளிப்படும். உறவு பூக்கள் என்னில் மலர உகந்த பழியா என்னை ஏற்பார். இயேசுவின் பழியே என் வாழ்வின் வழியே, இயேசுவின் பழியே என் வாழ்வின் வழியே, என்னையே தருவேன் காணிக்கையாக. உறவு பூக்கள் என்னில் மலர உகந்த
பலியேற்பாய். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியே ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, எங்கள் காணிக்கைகளை ஏற்று உமது திரு அவையை கனிவுடன் ஒளிரச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது மந்தையின் நல்வாழ்வு எங்கும் செழித்தோங்கவும் உமது வழி நடத்துதலால் அருள் நெறியாளர்கள் உமது பெயருக்கு ஏற்றவர்களாக விளங்கவும் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித பெரிய சிங்கராயருடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். அவருடைய இறைப்பற்று மிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகிறீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கிறீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி இசைத்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெல்லாம் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். நீங்கள் என்னை நோக்கி கூக்குரலிட்டு மன்றாடுவீர்கள், அப்போது நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன் என்று எரேமியா புத்தகத்திலே 29வது அதிகாரத்திலே 12வது வசனத்திலே எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவரே, இதோ உம்முடைய பிள்ளைகள் ஆழமான நம்பிக்கையோடு கூக்குரலிட்டு மன்றாடுகிறார்கள். எத்தனையோ தேவைகளை சுமந்து கொண்டு இந்த ஆலயத்திற்கு வந்திருப்பார்கள். எத்தனையோ விண்ணப்பங்களை தங்களுடைய உள்ளத்திலே நினைத்து கொண்டு இந்த திருப்பலிகளிலே பங்கெடுத்து கொண்டிருப்பார்கள். ஆண்டவரே, இவர்களின் எல்லா தேவைகளுக்கும் நீர் செவி கொடுத்திருளும். இவர்களின் ஆசைகளையும் தேவைகளையும் ஆரோக்கிய மாதா வழியாக இவர்களுக்கு நிறைவேற்றி கொடுத்திருளும். நானே என் மந்தையை மீட்பேன், நானே என் மந்தையை மீட்பேன், அவை இனிமேல் கொள்ளையிடப்படா என்று எசேக்கியேல் புத்தகத்திலே 34வது அதிகாரத்திலே 22வது வசனத்திலே எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவரே, இதோ இந்த ஆலயத்திலே கூடி செபிப்போரும் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கெடுப்போரும் எத்தனையோ துன்பங்களையும் துயரங்களையும் வேதனைகளையும் நெருக்கடிகளையும் சந்தித்து கொண்டிருப்பார்கள். உம்முடைய ஜனங்கள் துன்பத்திற்கும் நெருக்கடிக்கும் உள்ளான போது நீ சொன்ன அற்புதமான இந்த வாக்கு செய்தியை நாங்கள் நம்புகிறோம். நான் என் மந்தையை மீட்பேன், இனிமேல் அவை கொள்ளையிடப்படா என்ற உம்முடைய வாக்கிற்கு இணங்க இந்த ஆலயத்திலே கூடி செபிப்போரின் எல்லா துன்பங்களையும் அகற்றியருளும். அம்மா, ஆரோக்கிய மாதாவே, ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும். என்னுடைய குடும்பத்திலே இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் அகற்றியருளும். ஆரோக்கிய மாதாவே, ஆண்டவரே, என்னுடைய துன்பங்களிலிருந்து எனக்கு விடுதலை தாரும் என்று விசுவாசத்தோடு செபிக்கிற உடைய ஜனங்களை கண்ணோக்கியருளும். ஆண்டவரே, இவர்கள் துன்பம் நீங்கி மகிழ்வோடு வாழ இவர்கள் மீது ஆசி பொழிந்திருளும். பச்சிலையோ களிம்போ நலம் தருவது இல்லை, பச்சிலையோ களிம்போ நலம் தருவது இல்லை. ஆண்டவரே, உமது சொல்லே எல்லா உயிருக்கும் நலமளிக்கிறது என்று சாலமோனின் ஞான புத்தகத்திலே 16வது அதிகாரத்திலே நாங்கள் 12வது வசனத்திலே வாசிக்கிறபடி, ஆண்டவரே, எத்துணை மருத்துவர்களை சந்தித்தாலும் எத்துணை மருந்துகள் மாத்திரைகளை உண்டாலும் ஆண்டவரே, உம்முடைய சொல்தான் எங்களை சுகப்படுத்துகிறது என்று நாங்கள் விசுவாசத்தோடு நம்புகிறோம். ஆண்டவரே, விசுவாசத்தோடு ஆண்டவர் என்னை சுகப்படுத்துவார், ஆரோக்கிய தாயினுடைய நோயிலிருந்து எனக்கு விடுதலை தருவார் என்று செபித்துக் கொண்டிருக்கிற எல்லோரையும் கண்ணோக்கி ஆண்டவரே, இவர்கள் எல்லோரும் நோய் நீங்கி நலமாய் வாழ கட்டளையிட்டருடும். ஆண்டவரே, உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தோராய் இருந்தோராகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று
உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமையே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமையே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். தரிசனம் தேடும் மனம் தினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். வாழ்வு வழங்கும் வல்ல தேவன் வரவு எண்ணிலே வசந்தம் என்றும் வசந்தம் என்றன் வாழ்வு கண்ணிலே. ஒளியே ஒளியே உலகின் ஒளியே உயிரே உயிரே உயிரின் உயிரே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித உணவால் ஊட்டம் பெற்ற உமது திரு அவை நீரே உளம் கனிந்து வழிநடத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது ஆற்றலில் அது நெறிப்படுத்தப்பட்டு உரிமை வாழ்வில் வளர்ச்சி பெறவும் சமய வாழ்வில் உறுதியோடு நிலைத்து நிற்கவும் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி ஆரோக்கிய அன்னையின் ஆசி பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் உம்முடைய பிள்ளைகளையும் சமூக ஊடகங்கள் இணையதளங்கள் வழியாக பங்கேற்கும் உம்முடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் என்றும் உங்களோடு தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.